நம்ம ரூட் கிச்சனில் இப்போ எந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா பீனிக்ஸ் திரைப்படத்தை பற்றி பார்க்குறோம். அதாவது பீனிக்ஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா, செத்து செத்து பிழைக்கக்கூடிய ஒரு பறவை. அது அது அதோடைய ஒன்லைனை வச்சு இந்த கதையை வந்து திரையமைச்சிருக்காங்க. அனுல் அரசனா இது இயக்கி இருக்காரு. சம்பத் வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு பெரிய எம்எல்ஏ. அது வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து காட்டிடுறாங்க. எம்எல்ஏ வந்து சூர்யா சேதுபதி வந்து கொன்னுடுறாரு. அது எதுக்காக கொல்றாங்க, ஏன் கொல்றாரு, எந்த காரணம், இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே கொஞ்சம் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சம்பத்துக்கு வந்து வரலட்சுமி ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இதர நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் என்ற அவர் தான் வந்து மறைமுகமாக வந்து எம்எல்ஏ வந்து தாக்கிறாரு. ஒரு பாக்ஸிங், அந்த பாக்ஸிங்கில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. இவங்க அண்ணனை வந்து சூர்யா சேதுபதியுடைய அண்ணனை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அந்த காரணத்தை இப்போ காமிக்கும்போது அந்த பொண்ணை வந்து கெடுத்துடுறாங்க. அதாவது விக்னேஷுடைய காதலியை வந்து கெடுத்து வரும்போது அவங்களையும் கொண்டுடுறாங்க. கொண்டுட்டோன்னா இவர் என்ன பழித்திருக்கிறாரா, ரிவெஞ்ச் எடுக்கிறாரு சூர்யா சேதுபதி. ரிவெஞ்ச் எடுத்து எம்எல்ஏ கொண்டாரா, இவர் வந்து அந்த வரலட்சுமியோடைய கேங்கில் வந்து இவர் வந்து தப்பிச்சாரான்றதுதான் கதையை. இந்த கதையோட திரையம்சமே பார்த்தீங்கன்னாக்கா ரிவெஞ்ச். ஸோ பழி வாங்குறதுக்கு நோக்கம் இல்லை. என்னுடைய அண்ணனை வந்து நீ கொலை செஞ்சுட்டியே, என்னுடைய இது வந்து என்னுடைய குடும்பத்தை நீ வந்து சீரழிச்சுன்றதா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த கதையுடைய அம்சமே. ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு எம்எல்ஏ வந்து கொன்னதால என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது. சூர்யா சேதுபதி வந்து போட நினைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ஜெயிலுக்கு வரலட்சுமியோட ஆளுங்கள்லாம் போயிட்டு ஜெயிலே வந்து போட நினைக்கிறாங்க. அதுக்கு சரி, உள்நாட்டுக்காரனே வந்து செய்ய மாட்டான், உள்நாட்டுக்காரனே வந்து போட மாட்டான்றதால வெளியாட்களை கொண்டு வந்து அதையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிடுறாரு நம்ம சூர்யா சேதுபதி. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒர்க்கவுட்ல பண்ணியிருக்காங்க கதையை. கதை ஆக்ஷன் தான் வருது. ஏன்னா அவரே அனல் அரசே வந்து ஆக்ஷன் தான், சண்டை பயிற்சியாளர் அவரு. அது மட்டும் இந்த கதையை ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது இந்த பீனிக்ஸ் பறவை வந்து எப்படி செத்து போச்சு வருது, அதுபோல அந்த கண்டென்ட்ல எடுத்து இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அவரை கொல்ல நினைக்கிறாங்க சூர்யா சேதுபதியை. அவர் தப்பிச்சு வராரு. கதைக்களத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு என்னடா வேணும், நான் வேணுமா, நீங்க என்னை அடிக்கும் போது நீங்க வந்து செஞ்சது தப்பு இல்லை, அதுக்காக தான் நான் வந்து ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போதும் தேட்டர்ல நல்ல ஒரு கதை அம்சம். நல்லா தான் நடிச்சிருக்காரு. என்ன ஒண்ணு கொஞ்சம் அவருக்கு அவ்வளோ டைலாக் இல்லை, ஒரு மாட்டை சீனா எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு ரியாக்ஷன் தான், அவ்வளோதான். அவ்வளோ வந்து டைலாக் கிடையாது. மற்றவங்க தான் ரோல் பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி, சம்பத்ராஜ், ஒரு பாக்ஸராக இருக்காங்க. 2 அண்ணன் தம்பி 2 பாக்ஸராக இருக்கிறாங்க. அதில் வந்து ஜெயிச்சோட எம்எல்ஏ வந்து போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினோடனே இவர் வந்து போலீஸாலே காப்பாற்ற முடியாத அளவுக்கு எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது. இவர் கொல்றதுக்கு நிறைய பேர் ஆள் அனுப்புகிறாங்க. எந்த ஆளும் அனுப்பியும் ஒரு புண்ணியம் கிடையாது. இவர் பீனிக்ஸ் மாரி செத்து போயிடுச்சு. அவங்கள வந்து வென்று தீக்கிறது தான் அந்த கதையை. இந்த சொசைட்டிக்கு தேவையானாக்கா தேவையில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடி, குத்து, கொலை, இப்படி விபச்சாரம், இப்படி இந்த படத்தை காட்டும்போது மற்றவங்களை பார்க்கும்போதும் அந்த உணர்வு ஏற்பட்டு அவங்க செய்யாம இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம். ஸோ இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு விட்டுடணும். ஏன்னா இது இங்கே நடக்கிறது தான், சொசைட்டியில் நடக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரியலாகவே பார்க்குறோம். வணிக ரீதியாக இது கதையை ஒவ்வொரு பண்ணாலும் இந்த கதை சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒன்று தான். ஏதோ பார்க்கணும்னு பார்க்கலாம், மற்றபடி இது வந்து எல்லாருக்கும் வந்து தேவையானாக தேவை கிடையாது. ரிவெஞ்ச் எல்லாருக்குள்ளே இருக்க ஒரு ரிவெஞ்சை இங்கே காட்டியிருக்காங்க இந்த திரைப்படம் பீனிக்ஸ்.